எந்த ஆலயமோ காலையில் எழுந்த உடனே நீங்கள் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அது உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை வணங்குங்க. தெய்வம் வணங்குதல்ன்றது ஒழுக்கம் கட்டுப்பாடுகளே கொடுக்கக்கூடிய விஷயம்தான். அதுக்காக நான் தோப்பு கோரணம் போட்டால் தான் நான் வந்து அருளை கொடுப்பேன்னு தெய்வம் சொல்லலை. எனக்கு பெரிய யாகம் பண்ணப்பா அப்போ தான் மனச்சு குளிர்ச்சியாக இவங்ககிட்ட வந்து நிற்பன்னு எந்த தெய்வம் சொல்லவில்லை, யாருக்கும் சொல்லலை. சிவபெருமானே பிச்சை எடுத்திருக்காரு. யாருக்காக? மக்களை உணர்த்ததுக்காக பிச்சை எடுத்திருக்காரு. பிச்சான் தேதே அப்படின்னு காசியில் போய் அலைஞ்சனால்தான் நிறைய இந்த புராண கதையெல்லாம் உண்டு. அப்போ நம்மளை உணர்த்துறாரு ஒவ்வொரு விஷயத்திலையும். இந்த கலிகால மக்களுக்கு இது போன்ற துன்பங்கள்லாம் ஏற்படும். அப்போ அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வரதுக்கான வழிமுறையும் நான் சொல்றேன், என்னுடைய அனுபவத்தை சொல்றேன்னா ஒவ்வொரு தெய்வம் ஒரு குறியீடாக, ஒரு இதிகாசங்களாக, புராண கதைகளாக நம்மளை வலியுறுத்துது. அப்போ புரிஞ்சவனுக்கு அதை வந்து எடுத்துக்குவான். அப்போ சர்வமும் சிவமயம். நம்ம இதுல வந்து எந்த மத கோட்போட மொத்தம் சொல்ல வரல. பிரபஞ்சத்துடைய பேராற்றல் அன்னைக்கு நிறைஞ்சிருக்கும். இது நீங்க அறிவிலா வந்தீங்கனாலும் அறிவில் புரியுமா, முழுக்க அன்னைக்கு ஒரு பேராற்றல் பூமியை நோக்கி வருது. அதை ரிசீவ் பண்ணக்கூடிய நபராக நீங்க அன்னைக்கு கண்ணு வச்சு தான் ரிசீவ் பண்ணிக்கலாம் அர்த்தம். இவ்வளவுதான் விஷயம். பௌர்ணமிக்கு ஒரு எனர்ஜி இருக்குது, அமாவாசைக்கு ஒரு எனர்ஜி இருக்கா இல்லையா? எனர்ஜின்னு சொல்லுவோம், சக்தின்னு சொல்லுவோம். சக்தி ஓகே, நீங்க எனர்ஜி. அப்ப அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ற தகுதி உங்களுக்கு வேணும். அந்த தகுதிக்கு நீ எதுவுமே பண்ணாம சும்மா இருங்கன்னு நான் சொல்ல வரேன். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.